I welcome you to Learn English. இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் முக்கியமான 2 டென்சஸ் பற்றி பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை நம்ம லேர்ன் பண்ணோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முந்தின வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிள் பாசன்ஸ் அண்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் லேர்ன் பண்ணோம். இந்த வீடியோலையும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஒரே ஸ்ட்ரக்சரில் லேர்ன் பண்ணுறது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஈஸியாக அதனுடைய ஸ்ட்ரக்சர் மனப்பாடம் ஆயிரும். இந்த வீடியோவில் 3 டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டென்சஸுடைய நேமை நான் அப்புறம் சொல்கிறேன். இதனுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் பாருங்கள். வாஸ் பிளேயிங், ஆம் பிளேயிங், வில் பி பிளேயிங். வாஸ் வந்திருக்கு, ஐஎன்ஜி வந்திருக்கு வேர்போட. அப்போ விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு வருது. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸில் ஆம் பிளேயிங் அப்படின்னு இருக்குது. இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். வில் பி பிளேயிங் அப்படிங்கிறது இனிமே விளையாண்டு கொண்டிருப்பேன், அதாவது எதிர்காலத்தில் விளையாண்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 டென்சஸ். ஸ்ட்ரக்சர் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நிகழ்காலத்தில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 3 சென்டென்சஸில் எந்த ஆன்சர் கரெக்ட்? வாஸ் ஸ்பீக்கிங், பேசிக்கொண்டிருந்தேன். வில் பி ஸ்பீக்கிங், பேசிக்கொண்டிருப்பேன். அப்போ எந்த ஆன்சர் கரெக்ட்? நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். ஸோ ஐ ஆம் ஸ்பீக்கிங். ஸோ நீங்கள் ஆன்சர் மட்டும் பார்க்காம மற்ற சென்டென்சஸோட தமிழ் மீனிங்கையும் சேர்த்து பார்க்கணும். அதே மாதிரி ஆன்சரை பார்க்காம, அதாவது அந்த ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். தமிழ் சென்டென்ஸை மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸை பார்க்காம கையால் மறைச்சிட்டு கூட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தெரியலைன்னா ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஒவ்வொரு தடவையும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Now check your answer. நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள். அப்போ you were running. ஓடிக்கொண்டிருந்தீர்கள். You are running அப்படின்னா நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். You will be running, நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். ஆப்ஷன்ஸ் பார்க்காதீங்க. அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். எப்படி சொல்லணும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸில் உங்கள் ஆன்சர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். தே வில் பி ரைட்டிங். நாளைக்கு இந்நேரம் அவங்க எழுதிட்டு இருப்பாங்க. தே வில் பி ரைட்டிங் டுமாரோ. தே வேர் ரைட்டிங் அப்படின்னா அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். தே ஆர் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அகெயின் ஆப்ஷன்ஸை மறைச்சிக்கோங்க. அவர் பாடல் கேட்டு கொண்டிருக்கிறார். இதை இங்கிலீஷில் சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தென் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்கள். The answer is he is listening to a song. இப்போ நான் அந்த டென்சஸோடைய நேமை சொல்கிறேன். வாஸ் லிசனிங்னு ஃபஸ்ட் இருக்குல்ல, அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மிடில் இருக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மூணாவதாக இருக்கிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்ததை குறிக்குது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்குது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத குறிக்குது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நவ் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாங்கள் சமைத்து கொண்டிருக்கிறோம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நவ் செக் யுவர் ஆன்சர். நாங்கள் சமைத்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் குக்கிங். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். வி ஆர் குக்கிங். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நேற்று நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? வி வேர் குக்கிங். நாங்கள் சமைத்து கொண்டிருந்தோம். அடுத்த வாரம் இந்நேரம் நீங்கள் என்ன செஞ்சிட்ருப்பீங்க? வி வில் பி குக்கிங். அடுத்த வாரம் இந்நேரம் நாங்கள் சமைத்து கொண்டிருப்போம். நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். ஆப்ஷன்ஸ் பார்க்காம அது எந்த டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக, பாஸ்ட் கண்டினியூஸாக, ஃப்யூச்சர் கண்டினியூஸாக. நான் நேற்று வந்தேன் உங்களை பார்க்க, நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. ஐ கேம் எஸ்டர்டே டு மீட் யூ. யூ ஆர் ஸ்லீப்பிங்.
பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஆர் ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். யூ வில் பி ஸ்பீக்கிங், நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆப்ஷன்ஸை கையால் மறைச்சிட்டு பேருந்து வந்து கொண்டிருந்தது, இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பஸ் வாஸ் கம்மிங், ரொம்ப சிம்பிள். பஸ் இஸ் கம்மிங் அப்படின்னா பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. பஸ் வில் பி கம்மிங், பேருந்து வந்து கொண்டிருக்கும். எஸ்டர்டே த பஸ் வாஸ் கம்மிங், நேற்று பேருந்து வந்து கொண்டிருந்தது. நவ் இந்த தமிழ் வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது? ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்லுங்கள். அவள் படித்து கொண்டிருப்பாள். ஸோ வாஸ் ஸ்டடியிங், இஸ் ஸ்டடியிங், வில் பி ஸ்டடியிங். அந்த வாஸ், இஸ், வில் பி, இந்த 3 ஸ்ட்ரக்சர் தான். ஒரே ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுனால இந்த 3 ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு நல்ல மனப்பாடமாயிரும். ஸோ ஈஸியாக அவங்களால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களால் ஈஸியாக இதில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ண முடியும். த ஆன்சர் இஸ் she will be studying, அவள் படித்து கொண்டிருப்பாள். ஆப்ஷன்ஸை மறைச்சிக்கோங்க. அவர் வேலை செய்து கொண்டிருப்பார். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அவர் நாளைக்கு நேரம் வேலை செஞ்சிட்ருப்பார். he will be working tomorrow at this time. he was working அப்படின்னா அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். he is working, now he is working. see, இங்கே பாருங்கள், he is working, அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். yesterday he was working. ஸோ நல்ல டிஃப்ரென்ஸை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். now the last sentence, நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆப்ஷன்ஸை மறைச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியான வேர்பு தான். வாசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, ஸோ அந்த டென்ஸை அப்ளை பண்ணுங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக, பாஸ்ட் கண்டினியூஸாக, ஃப்யூச்சர் கண்டினியூஸாக. நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். வாசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. யூ ஆர் ரீடிங், வாசிக்கிறதுக்கு ரீடு, அதோட ஐஎன்ஜி சேர்த்தோன்னா அது கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடுது. ஓகே, அந்த வேர்புக்கு முன்னாடி வேர் வரணுமா, வாஸ் வரணுமா, ஆர் வரணுமா, ஆம் வரணுமா, வில் பி வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரே ஸ்ட்ரக்சரில் பார்த்ததுனால இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடமாக இருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இதே மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம். ஸோ ஈஸியாக உங்களால் 5 டென்ஸையும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வர்றப்ப இங்கிலீஷில் அப்ளை பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.